இயற்கை எங்கே இருக்குது தெரியுமா? இப்போ நான் சொன்னதில் தான் இருக்குது. இயற்கையை நீ அங்கே நிறுத்தினாதான் நீ இயற்கையோடு சேர்ந்து வாழ கற்றுக்கிறவும் முடியும், கலந்தும் போக முடியும். இயற்கை அங்கே தான் இருக்குது, ஆன்மாவும் அங்கே தான் இருக்குது. புரிஞ்சுதா? புரியுதாடா விளக்கண்ண? பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஊருக்குள்ளே சட்டியை ஓடாமல் சுற்றி தெரிஞ்சால் எப்படி ஆன்மாவை பெருக்க, இது ஆயுள் காலத்தை பெருக்க? இன்னும் இப்படியே உட்காந்துட்டு இருக்க, சண்டை ஓட மாட்டேங்கிய. நான் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் புரியுதுங்களா சாமி? இதுதான் அதில் இருக்கிற ரகசியம். இதில் என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப அதுக்கு 1008 காரணத்தை சொல்லுவீங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், உடல்நிலையில் நோய் எதிர்ப்பு சக்தி தாராளமாக இருக்கும், புரியுதா? நோயற்ற வாழ்வு சௌரியமாக வாழலாம். அதாவது நம்ம ஆயுள் காலம் எவ்வளவோ அவ்வளோ காலத்து வரைக்கும் நம்ம பலத்தோடே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ 60 வயசுக்கு மேலே பிரியாணி சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறேன் இல்லையா? 60 வயசுக்கு மேலேயும் சாப்பிடலாம். 2 மாதத்துக்கு ஒரு முறை பிரியாணி சாப்பிடலாம். சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் டைம் அப்போ தான் உனக்கு சீரணம் ஆகும்னு சொல்கிறேன். 35 பிரியாணி சாப்பிடாமல் இருக்கிறதா இருந்தால் இன்னும் நாங்கள் பாராட்டுவோம். சாப்பிடாம அந்த வைராக்கியமும் அந்த முயற்சியும் அதுக்கு உண்டான பயிற்சியும் நீ எடுத்துகிட்டு வந்தால் இன்றைக்கி இந்த பரதேசி நிற்கிறது மாதிரி நீ நிற்கலாம். அவ்வளோதான். 35 நீ அப்படி வரணும்னா நீ 28 வயசில் கல்யாணம் பண்ணணும். நீ வாட்டுக்கு கல்யாணம் பண்ணி விட்டுட்டு நீ வாட்டுக்கு நான் 30 வயசுல இருந்தேன் நான் வெளியூருக்கு போய் களியும் கஞ்சியும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன்னா இந்த ஜீவன் என்ன பண்ணும்? அது பாவம் தானே. அதை எந்த குறையும் சொல்ல முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணணும்? துணைவின்னு வந்தவளுக்கு என்ன பண்ணணும்? உப்பு உரப்பு எந்த இதுவும் போடாமல் வெறிஞ்சோ சப்புன்னு சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்கணும். உணர்ச்சியே இல்லாத அளவுக்கு உணவு கொடுத்து நீ பழக்கிட்டு நீ எகிரி குதிச்சு ஓடி போயிடுவோம். அதுக்காக இப்போ அப்படி கொடுக்கணும்னு சொல்லி பழிய கிளியை வாங்கிறாத. ஆமாம், அது பாவம். சாமிட்டு போனால் நல்லா இருப்போம்னு சொல்லி போனால் சாமி இப்படி சொல்லி கொடுத்து ஓட விட்டுட்டாருன்னு சொல்லி போனால் அது நிற்க போகுது. முன்னாடிலேருந்தே ஒரு இது இருக்கோம். நாங்கள் 40 வயசுக்கு அப்புறம் அதை இந்த மாதிரி நாங்கள் 2 பேருமே அதில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லி முன்னாடி கல்யாணம் முடிச்சது 30 வயசுக்கு மேலே ஈடுபாடு இல்லைங்கிறத விட அது நீங்கள் என்ன சொல்கிறது? அதுவே குறைஞ்சிக்கிறோம். அப்புறம் நீங்கள் என்ன பற்றி சொல்லி தள்ளி சாய்க்க போகிறீங்க? 40 வயசுக்கு மேலெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிருவாங்க. அதாவது உணவில் நான் சொல்கிறேன், இந்த விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ராமம் போடுறவங்களாம் சொல்கிறது காரணம் ராமகோஷி தான் இந்தம்மா இல்லையா? அவங்க சொல்லி கொடுப்பாங்க, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கொடுப்பாங்க. பூண்டு போடக்கூடாது, வெங்காயம் போட்டு தாளிக்கக்கூடாது, எண்ணெய் ஊற்றி தாளிக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா அது தப்புடா முட்டா பேலைன்னு சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் போடக்கூடாது.
ஆனால் சத்துள்ள காய்கறிகள்லாம் சாப்பிட்லாமா? எப்படி புரியுதா? அது எவ்வளோ பலத்தை கொடுக்கும்னு நமக்கு தெரியும். அதுக்கு வீரியம், இன்னும் காய்கறிகளுக்கு வீரியம் ஜாஸ்தி. காய்கறிகள் நல்லா சேர்த்தோம்னா மனித ஆரோக்கியம், உடம்பு நல்லாவே இருக்கும். ஆனால் அதெல்லாம் நல்லா சாப்பிடணும்னா அவங்க சொல்கிறது பூண்டுலேயும் வெங்காயத்துலேயும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எண்ணெய் ஊற்றி தாளிக்கக்கூடாதுன்னு தண்ணி ஊற்றியா தாளிக்க முடியும்? புரியுதா? இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மாம்சத்தில் பன்னிக்கறி மாம்சமும் எருவு மாட்டு மாம்சமும் சாப்பிட்டவங்க வந்து கரடு முரடாக இருப்பாங்க. வரமுறை இல்லாத அளவுக்கு பயணத்தில் இருப்பாங்க. இப்போ நம்ம பேசின பயணத்தில் புரிஞ்சுதா? ஆட்டுக்கறி, பசுமாட்டுக்கறி சாப்பிட்றவங்க நிதானம் இருக்கும், ஆனால் வீரியம் அதிகமாக இருக்கும். அதாவது நம்மளை தூண்டுதல் அதிகமாக இருக்கும். அதாவது உணர்ச்சிங்கிறது வந்து நிறையா இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எல்லா காலத்துலையும் சாப்பிட்டுக்கோ. ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஆன்மீகத்துக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோ, அந்த காலத்தில் இதெல்லாம் இந்த அசைவுங்கிறத தவிர்த்துன்னு சொல்லுவோம். ஏன்னா அது நம்மளை வந்து அந்த உணர்ச்சிகளுக்கு ஆள்கொள்றதுனால அந்த காலகட்டத்தில் குறைச்சிரு. விரதம் இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் நம்ம ஏதாவது ஒரு இது பண்ணுறோம், விரதம் இருக்கிறோம், இல்லை ஏதாவது அப்படி போகிறோம்னா அந்த டைமுங்களில் இப்போ மாலை போடுறாங்க, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த காலகட்டங்களில் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்.